சாயா, சனி எங்குள்ளான் என்பதை நான் அறியேன். ஆனால் ஒன்று மட்டும் அறிவேன், அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த ஆபத்து. சாயா, உன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள். சாயா, நான் அளித்த கர்ம பலன் அளிப்பவன் இல்லாமலா? பார்ப்பதற்கே அருமையாக உள்ளது. பதவி பறிபோகும் நேரத்தில் பணிவு தானாகவே வந்துவிட்டதே. இந்த சிம்மாசனத்தில் என்னுடன் அமர சாயா உரிமையுள்ளவள். அதனால் சூரிய தேவனான நான் உன்னிடமிருந்து தேவி பதவியை பறிக்கிறேன். சந்தியா, நீங்கள் அனைவரும் எனக்கு துன்பம் அளிக்காமல் இருந்திருந்தால் இடத்திற்கு வந்திருக்க மாட்டேன். நன்றிகள் யமன் மற்றும் யமிக்கு. நீங்கள் இருவரும் எனது எண்ணங்கள் விலக்கி இருக்காவிட்டால் என்று சூரியலோகம் முழுவதும் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்காது. என்று நிரந்தரமாக அவனுடைய கண்களை மூடும் திறமை என்னிடம் இருந்திருக்காது. கர்மம் நன்மையாக இருந்தால் தீமை கூட நன்மையாக மாறிவிடும். இருளானது மீண்டும் ஒளிவிட துவங்கிவிடும். இல்லை, எனது புதல்வனுக்கு எதுவும் அவன் மீற மாட்டான். அவனுக்கு எதுவும் நேராது. மகளே. இல்லை இல்லை தந்தையே, நான் உடைந்து விடவில்லை. மகாதேவர் எனக்கு பதில் கூறியாக வேண்டும். கூறுங்கள் மகாதேவா, எனது புதல்வன் எங்கே? சனி! இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து தாய்மார்களும் தன் புதல்வர்களை இறக்க விடமாட்டார்கள் சாயா. சனி உனக்கு உன்னுடைய கர்மங்களின் தண்டனையை நிச்சயம் அளிப்பான் சந்தியா. எனது பெயரை கூறும் முன்பு தேவி